வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி. இந்தியாவில் உள்ள அதிக விபத்துகள் நடைபெறும் அனைத்து பகுதிகளையும் வரைபடமாக்கிய முதல் மாநிலம் எது? இந்தியாவில் உள்ள அதிக விபத்துகள் நடைபெறும் அனைத்து பகுதிகளையும் வரைபடமாக்கிய முதல் மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி ஹரியானா. கேள்வியை என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி. இந்தியாவில் உள்ள அதிக விபத்துகள் நடைபெறும் அனைத்து பகுதிகளையும் வரைபடமாக்கிய முதல் மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் பஞ்சாப். அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். பாயு எனப்படும் 100% மின்சார இருசக்கர வாடகை வாகன சேவை செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் எது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி மணிப்பூர், ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி கேரளா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். பாயு எனப்படும் 100% மின்சார இருசக்கர வாடகை வாகன சேவை செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் அசாம். அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஜனவரி 17, ஆப்ஷன் பி ஜனவரி 19, ஆப்ஷன் சி ஜனவரி 9, ஆப்ஷன் டி ஜனவரி 11. பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 9. அடுத்ததான் இன்னைக்கான 4வது கேள்வி. தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் எது? தமிழகத்தில் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் எது? ஆப்ஷன் ஏ சூரியனப்பள்ளி, ஆப்ஷன் பி காசம்பட்டி, ஆப்ஷன் சி இடையப்பட்டி, ஆப்ஷன் சி அரிட்டாப்பட்டி. தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலம் எது? சரியான பதில் அரிட்டாப்பட்டி. அடுத்த கேள்வி இன்னைக்கான 5வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய தோரிய இரும்பினை கொண்டுள்ள நாடு எது? 5வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய தோரிய இரும்பினை கொண்டுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ அர்ஜென்டினா, ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி ரஷ்யா. உலகின் மிகப்பெரிய தோரிய இருப்பினை கொண்டுள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. அடுத்த கேள்வி இன்னைக்கான 6வது கேள்வி. மவுங்கூர் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? மவுங்கூர் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணகிரி, ஆப்ஷன் பி திருப்பூர், ஆப்ஷன் சி கடலூர், ஆப்ஷன் டி தென்காசி. மவுங்கூர் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் திருப்பூர். அடுத்த கேள்வி இன்னைக்கான 7வது கேள்வி. உலக புகழ்பெயர் தமிழர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 11, ஆப்ஷன் பி ஜனவரி 12, ஆப்ஷன் சி ஜனவரி 9, ஆப்ஷன் டி ஜனவரி 10. உலக புலம்பெயர்
தமிழர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் ஜனவரி 12. அடுத்ததான் இன்னைக்கான 8வது கேள்வி. இன்னைக்கான கடைசி கேள்வி. யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது? யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இத்தாலி, ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி இந்தியா. யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை நடத்த உள்ள நாடு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்தியா.